இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, இத்தனை ஏன் இந்த பொம்பளை வர வச்சிருக்கா? இவ உதவிக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ உபத்திரவம் பண்ண வந்த மாதிரில தெரியுது. ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருங்க. அக்கா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து யாருன்னு கேட்டு டென்ஷன் பண்றாங்க. எனக்கு பெரிய அவமானமா இருக்கு. மதியாதார் வாசலில் மிதியாதேன்னு பாரதியார் சொல்லிருக்காரு. நான் அவரோட ஃபாலோவர். இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னது பாரதியாரா? விளங்கிடும். இந்த மித்திரா கூட்டு சேர்த்திருக்கிற ஆளை பத்தியா? என்னக்கா இது? தங்கச்சிக்காக கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? நீ இல்லனா எனக்கு யார் இந்த வேலையில செஞ்சு கொடுக்கறது? இத பாரு மித்ரா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. ஆளாளுக்கு வந்து நீ யாருன்னு என்ன கேட்டு இருந்தாங்கன்னா, நீ என்னமோ கடைசி நேரத்துல ஆளே கிடைக்காம என்ன கூப்பிட்ட மாதிரி சொல்ற. என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நான் யார் தெரியுமா? இந்த கருமத்தை தானே நாம கேட்டோம். அப்ப ஆரம்பிச்சவ அங்கே வந்து நிக்கிறா பாரு. சரியான திமிர் பிடிச்சவளா இருப்ப போல. என்ன யாருன்னு கேட்காத, தள்ளி போ. தள்ளி போவா? மித்ரா, யார் இவ? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இது என் அண்ணி, அது என் அண்ணா. ஓ அப்படியா? சரோஜா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேலையில கொஞ்சம் கூட இருந்து முடிச்சு கொடுங்களேன். அட, அச்சு அசல் அப்படியே மச்சானோட குரல். என் மச்சான் என்னை விட்டு ஓடி போய் 5 வருஷம் ஆச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவர் ஞாபகம் வந்துச்சு. அவதான் விவஸ்தை இல்லாம பேசுறானா? இவர் அவகிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. இது வேறயா? இன்னைக்கு வேலை நடந்த மாதிரிதான். சரோஜா, வெளியில சமைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தல, அந்த கூட்டத்தை தான் நீ அவங்களுக்கு கொடுக்கற டார்ச்சரையும் பண்ற இன்சல்ட்டையும் தாங்க முடியாம அவங்கள ஓட ஓட விரட்டணும். அட போமா, நீ சொன்னதே எத்தனை தப்பா சொல்லுவ? பாரு, சரோஜா ஒரு விஷயத்த முடிவு பண்ண மாட்டா. முடிவு பண்ணிட்டானா அவ அந்த விஷயத்த முடிக்காம விடவே மாட்டா. என் ஏரியாண்ட வந்து கேட்டு பாரு, சரோஜான்னா மாஸ். உன்னை பத்தி கேட்டதெல்லாம் போதும். கொடுத்த வேலைய கரெக்டா பண்ணுவியா மாட்டியா? என்ன ராஜா, பேசும்போதே இவ்ளோ டென்ஷன் ஆவற? இந்த பாரு, என்கிட்ட இந்த மூஞ்ச காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரிஞ்சுக்கோ. உனக்கு மேல நான் பண்ணுவேன். ஆனா ஏதோ கூப்பிட்டு வேலை கொடுக்குறியேன்னு நான் ஏதோ அமைதியா போயின்னு இருக்கிறேன். நீ என்னடா என்னாண்டே எவ்வளவு கூற? ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத, அமைதியாரு. என் கையில வச்சுக்காத, அப்புறம் பேஜாராயிருவ, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே சரோஜா, கூல். அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா. நாங்களும் டென்ஷன் ஆகும் மச்சான். உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வையே. என்னமோ தெரியல, நீ ஏதோ பேசினால என் மனசெல்லாம் ஏதோ ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆயிடுது. அதுக்காக உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சரோஜா சரோஜாவே இல்ல. மச்சான் மச்சான்னு சொல்லி கடுப்பேத்துறாளே. சரோஜா, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. விடுறத பத்தி இல்ல மச்சான். சும்மா என்ன பத்தி தெரியாம எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்னாண்டியும் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்காவாது. அசலு, நான் ஒரு வேலையா வந்திருக்கிறேன். போன வாரம் நம்ம ஏரியாக்கு வந்தான்ல அந்த மாணிக்கம், பரபரன்னு வசூல் பண்றதுக்கு வந்தானே, அவன் கதை என்னாச்சுன்னு சொல்லு. நீதான் அசால்ட் பண்ணி விட்டியா? கண்ணிலையும் மூக்களையும் முளாமணி போட்டு அவனை பலார்னு அடிச்சு வாயை கிழிச்சு ஓட விட்டியாக்கா. மறக்க முடியுமா என்ன? அப்புறம் அந்த அண்ணாச்சி வந்தானே, அவன் கதை என்னாச்சுன்னு சொல்லு. ஏங்கா நீ வேற கதை கேட்கிற நேரமா இது? அவன் கல்ல இருந்து மளிகை ஜாமான் நமக்கு ஃப்ரீயா தர மாட்டேன்னு சொன்னா, தக்காளி அவனை தூக்கிட்டு போய் 10 நாள் கடையில கட்டி வச்சு கட்டையாலேயே மண்டில அடிச்சு சுகர் வந்தவன் காலை எலி கடிச்சு இப்ப காலையே கட் பண்ணிட்டானுங்க. ஆமால, இதான் எவ்வளவு பேர் அசால்ட் பண்ணிருக்கியாக்கா. சாதாரண ஆளாக்கா நீ. டேய், அந்த 4வது தெருல ஒருத்தர் இருந்தானே, அவன் பேரு ஆனந்த் தானே? ஆமா. அவன் பேஜாரானே, அந்த கதையை சொல்றா. சரோஜா சரோஜா ப்ளீஸ் போதும்.
டேய் அசலு போதுமாண்டா, அப்புறமா தேவைப்பட்டா அடிக்கிறேன். போன போடும்போது மத்த கதையெல்லாம் சொல்ல. இப்ப வச்சிருவா. சரிக்கா. சரி சரி சரி. நம்ம ஹிஸ்டரி எப்படி இருக்க? ஆ ஆ, நான் நம்புறேன். என்ன பண்றீங்க எல்லாரும்? இவ்ளோ பெரிய வீட்டுக்கு சமைக்கிறீங்க, வேர்த்து வேர்த்து கொட்டுது. ஒரு சுத்த பத்தம் வேணா? இந்த சமையலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, அதை போட்டு பண்ண வேண்டியதானே? அது என்னவோ சொல்லுவாங்களே, ஏப்ரலா மேயா? வாயில பேரே வேற வர மாட்டேங்குது. அந்த தலைக்கெல்லாம் குல்லா போட்டுப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டுதான் வேலை பார்க்கணும். தலை முடியல சாப்பாடுல விழ போகுது. இருங்க வர. ஏ லட்சுமி, என்னடி இது? எனக்கு சுத்த பத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டுதான் வேலை பார்க்கணும், புரியுதா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லம்மா, நாங்க சுத்தபத்தமா தான் இருக்கோம். ஐயோ, என்னம்மா இது? சுத்தத்தை பத்தி பேசுற ஆளு செய்யற வேலையாமா இது? ஏமா, சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து இப்படி எச்சிய துப்புற? ஐயோ, தப்பாயிடுச்சு பாட்டி. என்ன பண்றது? பட்டுன்னு தெரியாம துப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு போட்டு போட்டு பழகிருச்சா? இது இல்லாம கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. வாயை கம்மி பண்ணிட்டு வேலைய பாருங்க. இந்தாங்க, இதெல்லாம் போட்டுக்கோங்க, சுத்தமா வேலைய பாருங்க. ஹலோ அக்கா, நம்ம சங்கருக்கு பொண்ணு ஓகே ஆயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா. லட்சுமி, இவ நமக்கு உதவி பண்ண வந்த மாதிரி தெரியல. வந்ததுல இருந்து இந்த பக்கம் இருக்கிற கரண்டிய அந்த பக்கம் வை, அந்த பக்கம் இருக்கிற கரண்டிய இந்த பக்கம் வை, அதிகாரம் பண்ணிட்டே தெரியுதா? அவளை விடுங்க அத்தை. நம்ம வேலைலாம் இன்னும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன். மனோ மனோ, பிரதர், டைம் ஆயிட்டு இருக்கு பிரதர், கொஞ்சம் சீக்கிரம் விட்டுங்களேன், எல்லாரும் வந்துருவாங்க. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே. முன்னாடியே சொல்லாம விட்டதால தான் உங்களுக்கு இந்த சிரமம். தப்பா எடுத்துக்காதீங்க. வலிக்குதே. அம்மா, என்னங்க ஆச்சு? ஏங்க, என்னங்க ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. என்னங்க பண்றீங்க? என்ன எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன். லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல வந்தாலே லவ் பண்ற பையனுக்கு டெலிபதியில தெரியுமா? உன்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல. அதனாலதான் அப்படி பண்ணேன். என்னங்க இப்படி பண்றீங்க? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனால தாங்க நீங்க வந்ததை நான் கவனிக்கல. சரி, ஓகே, மன்னிச்சிடுறேன். ஆனா என்ன முழுசா பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லணும். உங்களுக்கு என்னங்க, நல்லா இருக்கீங்க.